வணக்கம். இது ரவிசாமியின் வயக்காட்டு சமையலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷனுங்க, காரக்குழம்பு. பந்தநல்லூர் காரக்குழம்புன்னு சொல்லலாம். இது வந்து செய்கிறது எங்கள் தம்பி மிஸ்டர் மதி செஃப். பயங்கர டேலண்டான பர்சன். நல்ல முகத்தை காட்டுங்க அதில் மதிப்பில். இவங்க தான் பண்ணுறாங்க. பாருங்க, சட்டி அடுப்பில் வச்சாச்சு. நல்லெண்ணெய் ஊற்றுறாங்க வேணுங்கிற அளவுக்கு. ஏன்னா இந்த காரக்குழம்பு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும். அதனால் எண்ணெயை ஊற்றிட்டாங்க. ஒரு ஸ்பூன் வெந்தயம் பாருங்கள், ஒரு ஸ்பூன் வெந்தயம். பட்டை மிளகாய் வேணுமா? வேணும். ஓகே. வெந்தயம் போட்டதும் வெடிச்சிருச்சு வெந்தயம். இப்போ கருவேப்பிலை போடுறாங்க. அடுத்தது கருவேப்பிலையும் வெங்காயமும் கலந்து போடுறாங்க. அப்பா போட்ட உடனே கும்பு ஸ்மெல் வருது. அது சின்ன வெங்காயத்துக்கு ஒரு மகிமை இல்லை. சின்ன வெங்காயம் தான் குழம்பு. ஆமாம், ஒரு குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்குறது என்னென்னா சின்ன வெங்காயம் தான். அப்போ வந்து அந்த காலத்தில் எல்லாருமே சின்ன வெங்காயம் தான் அதிகம் யூஸ் பண்ணாங்க. எப்படி ஒரு 5 பூண்டு இருக்கும், சைனா பூண்டு. இது அந்த சைனா பூண்டையும் இதை ஆட் பண்ண போகிறாங்க. வருங்க, அப்போ எப்படியும் ஒரு 5 பூண்டு இருக்கும். நல்லா வந்து பூண்டு வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இது பாருங்க, வெங்காயம் பூண்டெல்லாம் வந்து ஒரு கோல்டன் கலருக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு 4 பீஸு தக்காளியாக இதில் ஆட் பண்ணுறோம். இப்போது தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு, அதாவது கல் உப்பு சேர்க்குறாங்க. மூடிடு உடனே. இது பாருங்க, நல்லா வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு இது எல்லாம் நல்லா வதங்கின பிறகு வீட்டு மிளகாய் தூள் இது வந்து ஒரு 4-5 ஸ்பூன் போடுறாங்க. அது அப்படியே வந்து நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு அப்படியே வதக்கி அதுக்கப்புறம் வெஜிடபிள் ஆட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இதில் வந்து என்னென்ன வெஜிடபிள் இருக்குன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய். இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ வந்து அந்த மிளகாய் பொடியெல்லாம் வதங்கிடுச்சு. அப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சோண்டு ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விடுறாரு. இப்போ காயெல்லாம் போடுறோம். வெட்டி வச்சுருக்கிற மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாத்தையும் போடணும். ஏன்னா இவ்வளோ காய்கறி போடுறோன்னு நினைக்கிறாங்க, ஸ்ட்ரென்த்து கூட இருக்குது. அதனால் இந்த காய்கறியெல்லாம் போட்டு அப்புறம் வந்து புளி தண்ணி ஆட் பண்ணி எடுக்க வேண்டியதான். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி புளி தண்ணி ஊற்ற போகிறோம் தானே. அப்புறம் நல்லா புளி தண்ணி ஊற்றுவோம்.